அஸ்ஸலாமு அலைக்கும். வெளிநாட்டில் நாம் வேலை செய்யும் நமது கம்பெனியை பற்றி நமது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான அபிப்பிராயம் இருக்கும். சில பேருக்கு சி போயும் இந்த கம்பெனியில வந்து சேர்ந்தோமே, என்னமா வேலை வாங்குறான், வேலை விட்டு ரூமுக்கு போனாலும் நிம்மதி இல்லை என்று சலிப்படைவதுண்டு. ஆனால் சில பேருக்கு கிடைத்த வேலை அவர்களுக்கு சொகுசாக இருக்கும். நான் துபாயில் வேலை செய்யும் கம்பெனி தான் இது. இது எனது 8 வருட வெளிநாட்டு வாழ்க்கையில் 4வது கம்பெனி. இவர்தான் எனது மேனேஜர். மலையாளி. இவர் மலையாளி என்றால் அவர்களுடன் எல்லாம் வேலை செய்ய முடியாது. அவர்களது மலையாளிக்கே உதவி செய்வார்கள் என்ற பேச்செல்லாம் வெளிநாட்டில் நாம் பேசுவதுண்டு. ஆனால் இவர் என்னுடன் எந்த அளவு கனிவாக நடக்கிறார் என்றால், உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா, நமது மேனேஜர் நமக்கு ஏதாவது ஒரு வேலையை செய்ய தந்துவிட்டு முடிந்து விட்டதா என்று அடிக்கடி கேட்டு தொந்தரவு பண்ணுவார். ஆனால் இந்த மனுஷன் அப்படி இல்லை. வேலை விடயத்தில் நாம் ஏதாவது தவறு செய்தாலோ இல்லை குறித்த நேரத்துக்குள் செய்ய முடியாமல் போனாலோ இவர் அதை சொல்லி தந்து எங்களை திருத்தும் முறை இருக்கே. அந்த நல்ல குணத்துக்காகவே அவர் சொல்லும் ஒவ்வொரு வேலையையும் நிறைவாக செய்து நேரத்துக்குள் முடித்து விட தோன்றும். தனக்கு கீழ் வேலை செய்பவருக்கு எந்த பிரச்சனையும் கம்பெனியில் வந்துவிடக் கூடாது என்பதில் கவனம் செலுத்தி இவர் நடக்கும் விதம் இருக்கே எப்பா. சில நேரங்களில் இவர் எங்களுடன் நடந்து கொள்ளும் முறையை பார்த்து அன்பான கண்டிப்புடன் நம்மை திருத்தும் தந்தையின் ஞாபகங்கள் வருவதுண்டு. பாடசாலையில் நல்ல ஆசிரியரும் பழக நல்ல நண்பனும் கிடைக்க வேண்டும். அதே வரிசையில் வெளிநாட்டில் நாம் வேலை செய்யும் இடங்களில் நல்ல மேனேஜரும் அமைய வேண்டும். ஒரு விடயத்தை சொல்ல மறந்துவிட்டேனா, இன்று நான் பிறந்த நாள் 26ஆம் தேதி பிப்ரவரி மாதம். வெளிநாட்டுக்கு வந்த பின் வெளிநாட்டிலேயே வயது ஏறி செல்லும் போதெல்லாம் நான் கவலைப்படுகின்ற விடயம் ஒன்றே ஒன்றுதான். தாய் தந்தையுடன் இருக்க வேண்டிய நாட்கள் வீணாகவே வெளிநாட்டிலேயே கழியுதே என்றாலும் எனக்கு திருப்தி தருகின்ற விடயம் என்ன தெரியுமா? என்னை பெற்று வளர்த்த தாய் தந்தையை, கூட பிறந்தவர்களை குறைவின்றி வைத்திருக்க முடிகிறதே. அல்ஹம்துலில்லாஹ். அந்த சந்தோஷத்திலேயே வெளிநாட்டில் வயதுகள் கடந்து செல்கின்றன. இது எனக்கு மட்டுமல்ல, வெளிநாட்டில் வேலை செய்து இளமையை இங்கேயே கழிக்கும் ஒவ்வொருவருக்கும் பொருந்தும்.